வம்ச வரலாற பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. வம்ச கணக்க பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வம்ச கணக்குனா என்ன? நீங்க இந்த உலகத்துல பிறக்கிறதுக்கு இவங்க எல்லாம் தேவைப்படுறாங்க. ஒரு அம்மா, ஒரு அப்பா, 2 தாத்தா, 2 பாட்டிகள், 4 பூட்டன்கள், 4 பூட்டிகள், 8 ஓட்டன்கள், 8 ஓட்டிகள், 32 3வது முந்தைய தலைமுறையினர், 64 4வது முந்தைய தலைமுறையினர், 128 5வது முந்தைய தலைமுறையினர், 256 6வது முந்தைய தலைமுறையினர், 512 7வது முந்தைய தலைமுறையினர், 1024 8வது முந்தைய தலைமுறையினர், 2048 9வது முந்தைய தலைமுறையினர். எப்பா தலை சுத்துது. 12 முந்தைய தலைமுறையினர்ல இருந்து வந்த நீங்க இன்னைக்கு இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க இன்னைக்கு இங்க வாழ்றதுக்கு 400 வருஷங்கள்ல 4094 மூதாதையர் தேவைப்படுது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நம்ம மூதாதையர் வாழ்க்கைய. எத்தனை போராட்டங்கள், எத்தனை துன்பங்கள், எத்தனை பிரச்சனைகள், எல்லாம் உங்களுக்காக. உங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வர உங்க மூதாதையர் இவ்வளவு அனுபவங்களையும் தாண்டி வர வேண்டியிருந்துச்சுது. இந்த நிமிஷம், இந்த நொடி நீங்க இந்த உலகத்துல உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னா அது உங்க 4094 மூதாதையர் விட்டு சென்ற வழி. என்னைக்காவது நாம இதை நினைச்சு பார்த்திருக்கோமா? நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள்னு கர்த்தர் சொல்றாரு. அதனால நீங்க தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு ஜீவனும் தீர்க்காயுசும் ஆனவர். வேதத்துல தெளிவா போட்டிருக்குது. கடவுள் மேல அன்பு வச்சு அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நல்ல வழியில நடந்து வரப்போற நம்ம சந்ததிக்கு நல்ல எடுத்துக்காட்டா இருப்போம்.